ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல இந்த ஸ்கூலுக்கு தான் படிக்க வந்திருக்கோம். என்னடா ஸ்கூலுன்னு சொன்னாங்க, ஒரே புகை மண்டலமா இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஓகே, போய் பாப்போங்க. பாருங்க, ஸ்போர்ட்ஸ் டே நடந்துட்டு இருக்கு. மேம், அர்ஜென்டா பாத்ரூம் போகணும் மேம், ப்ளீஸ் மேம். டேய், எத்தனை தடவை தான்டா பாத்ரூம் போக? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போவான், நீ 1000 தடவை போற. பாத்ரூம்லாம் போக வேண்டாம், கம்முன்னு இருடா. ஏ ஃப்ரெண்ட், அந்த மேம் சொல்கிறத நீ கேட்காத. நீ கண்டிப்பாக தப்பிச்சு போகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நெல்சன் ஒரு பையன் இங்கே படிச்சுட்டு இருந்தான். அவனையும் இந்த மேம் இப்படி தான் பாத்ரூம் போகக்கூடாம பண்ணி அவன் இறந்து போயிட்டான். உனக்கும் அந்த நிலமை வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட். நீ கண்டிப்பாக தப்பிச்சு போகணும். அந்த பாரு, அந்த மேம் கத்திட்டு தான் இருப்பா. ஆனால் வாசல் இந்த சைடாக இருக்குது. நீ வேகமாக ஓடி போனனா தப்பிச்சு போயிடலாம். அந்த மேம் கண்ணில் மண்ணை தூத்தி தப்பிச்சு ஓடுறா. கைப்பில் தப்பிச்சு ஓடிடு, நின்றாத, தப்பிச்சு ஓடு. ஃப்ரெண்ட், நீ ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்ட. நல்ல வேலைக்கு. இதுக்கப்புறம் அந்த மேமால உன்னை பிடிக்க முடியாது. அந்த இருக்குது பாரு ஒரு ரெஸ்ட் ரூமு, நீ அதுல போய் ரெஸ்ட் ரூம் போயிடலாம். அதனால இதெல்லாம் அந்த டிஃபிகல்ட்டிலாம் தாண்டி வந்தனா கரெக்டா அந்த ரெஸ்ட் ரூம்ல போய் பாத்ரூம் போயிடலாம் ஃப்ரெண்ட். நண்பா, ரொம்ப நன்றி. இந்த தடவை பாரு, நான் கரெக்டா ஜம்ப போட்டு தப்பிச்சு போயிடுவேன். ஓகே, போய் அங்க ரெஸ்ட் ரூம்ல போய் பாத்ரூம் பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, தாங்க முடியல. ரொம்ப நேரமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டா ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போயிடணும். இங்க என்ன பாருங்க, பம்கின்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. என்னடா இது? ஐயோ, நல்ல வேலைக்கு கரெக்டா ஜம்ப போட்டுட்டோம். ஜம்ப் பண்ணி போகணும். ஓ, டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரிலனா பாத்ரூம் போயிட்டு துடைக்கத்தாங்க. ஏன்னா நம்ம ஃபாரின்ல இருக்கிறதுனால நம்ம இந்தியன் கல்ச்சர்ல கழுவ மாட்டாங்க, துடைக்கதான் செய்வாங்க அவங்க. என்னடா பொடிப்பையிலே, பாத்ரூம் போகலான்னு வந்தியா? நான் விட்டாதானே நீ போவ, உன்னதான் நான் உள்ள விட மாட்டேனே. ப்ளீஸ்டா, என்னை தயவு செய்து உள்ள போக விடுறா. ரொம்ப அர்ஜென்ட், ப்ளீஸ்டா. என்னாலலாம் உன்னை உள்ள விட முடியாது. இது என்னோட ரெஸ்ட் ரூம், போடா. என்னங்க இது ஸ்கூலு? பாத்ரூம்க்குலாம் வாட்ச்மேன் வச்சிருக்காங்க. அவன் நம்மளை உள்ள விட மாட்டேன்ட்டான். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வேற எங்க பாத்ரூம் இருக்குன்னு தான் கண்டுபிடிச்சு போகணும். வாங்க போவோம். இதெல்லாம் ஸ்கூலாங்க? இது என்ன சென்ட் பாட்டிலா? ஓஹோ, பாத்ரூம் போயிட்டு ஒருவேளை மணக்கிறதுக்காண்டி கை காலெல்லாம் தேய்ச்சிட்டு வரணும் போல. ஓகே, நம்மள மாதிரி கழுவுனா பிரச்சனை இல்லை, இங்க துடைக்கிறதுனால இதுதான் பிரச்சனை. அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு தெரியல, நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இவ்வளவு தேவைப்படுமா இருக்கும். ஓகே, எடுத்தாச்சு. இது எதுக்குன்னு தெரியலங்க, பம்கின்லாம் வச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஓகே, போவோம். அங்க பாருங்க, இது என்னது? ஓஹோ, நிறைய பேர் நிக்கிறாங்க. ஓஹோ, காஃபி குடிக்கிறாம. ஓ, அப்லோடிங், அங்க போய் டவுன்லோடிங்கா? அட கொடூரம். குடிக்க இறக்கவா? ஓகே, இறக்குங்க பாஸ். இருக்கிறவங்களுக்கே பாத்ரூம் இல்ல, உங்களுக்குலாம் எங்கடா பாத்ரூம் இருக்க போகுது? நீங்களாம் நாரதாண்டா போறீங்க. அந்த பூமியில மேய்ச்சிடக்கூடாதுங்க. மேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மள அப்படியே வலிக்கி விட்டுரும், நம்ம அப்படியே கீழே விழுந்துருவோம். அங்க பாருங்க, தண்ணி கூட டேஞ்சரா இருக்கு. லேடிஸ்க்கு மட்டும் ஒன்றாக மாட்டுக்கு, என்னன்னு தெரியலையங்க. கேர்ள்ஸ்னா விட்டுருது, பாய்ஸ்னா விடாது போல. அட கொடுமை, இது வேறையா? கரெக்டா போனுங்க, கீழே விழுந்துடக்கூடாது. ஏன்னா பூமியில பட்டா நம்ம கீழே விழுந்து அந்த தண்டை பட்டோம்னா மரியாசல் ஆயிடுவோம். அதனால கரெக்டா போகணும். ஓகே, போக ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இங்க அங்க பாருங்க, அங்கங்க தண்ணி லீக்கேஜா இருக்கு. இது ஸ்கூலே கிடையாதுங்க. அட கடவுளே, ஸ்கூலுன்னு நினைச்சு நம்மளை ஏமாத்தி கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. இது ஸ்கூலே கிடையாது. இப்படி எந்த ஸ்கூலுங்க இருக்கும்? தண்ணி லீக் ஆகுது, பாத்ரூம் விட மாட்டேங்கிறாங்க. எந்த ஸ்கூல்லையாவது இப்படி பண்ணுவாங்களா? இது ஸ்கூலே கிடையாது. நம்ம கவனமா போகணுங்க. இங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாதான் இருக்குது. வந்துட்டோம். இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணிங்க. பாருங்க, கபோர்ட் எல்லாம் தண்ணியில பிடிச்சிருக்காங்க. எந்த ஸ்கூல்ல அது ரிப்போர்ட் வைப்பாங்களா? தெரியாம வந்து ஸ்கூல்ல வந்து அம்பிட்டுக்கிட்டாங்க. கரெக்டா போனோம். இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு, எடுத்துட்டு போய்க்கலாம். இதுக்கும் தேவைப்படுங்க. எடுத்தாச்சு. இப்ப கரெக்டா போனோங்க, வந்துட்டோம். அந்த ஒரு ஜிம்னு போட்டிருக்கு. ஓஹோ, இதையும் வேற அடைச்சு வச்சிட்டாங்களா? அட கடவுளே, கிளாஸ் டைம்ல அது திறந்துருக்காதான். அது வரைக்கும் தாக்கு பிடிக்காதுடா. தயவு செய்து என்ன விடுங்க, நம்மள நாரடிக்காம விட மாட்டாங்க போல. ஓகேங்க, இந்த இடத்துல ஹைட் ஆயிக்கணுமா? ஏன்னா மேல இருந்து பெரிய ரோல் ஒன்று உருண்டு வருது. அது என்ன ரோல் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் ரோல் தான். பயங்கர பெருசா இருக்கு. நம்ம மேல ஏத்தி அப்படியே இறங்கிரும். டயர் மாதிரி இருக்கு பாருங்க, கவனமா போனோம். ஓகே, போவோம். கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். ஓகே, இப்ப இதுல ஒளிஞ்சுக்கலாம். இங்க ஒரு பம்கின் இருக்கு, அதை போய் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வந்துருச்சு. அது போனதும் கரெக்ட் டைம்ல ஓடிடணுங்க. அந்த ஒரு சென்ட் பாட்டில் வேற இருக்குது, அதையும் எடுத்துப்போம். எடுத்தாச்சு.
ஓகே, இதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம். உள்ள வந்துட்டோம். இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் நல்லா விளக்குங்க. கொஞ்சமா அது நம்மள நசுக்கிருக்கும். எவ்வளவு வேகமா வந்துச்சு பாத்தீங்களா? நம்ம சென்ட் பாட்டில் எல்லாம் எடுக்க போனோம்ல, அந்த கேப்ல வேகமா வந்துட்டு இப்ப அங்க ஃபேன் பயங்கர ஸ்பீடா. அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஒரு வழியா ரெஸ்ட் ரூமை கண்டுபிடிச்சோம். சந்தோஷமே சந்தோஷம். அட கடவுளே, சந்தோஷம் சொல்லி வாய முறதுக்குள்ள கீழே தள்ளிட்டாங்களா? அட கடவுளே, நான் என்னதான் பண்றது? போச்சுடா. ஐயோ, கீழே விழுந்துட்டமே. இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? அட கடவுளே, பாத்ரூம் போச்சா? இதுக்கப்புறம் எங்க போறதுனே தெரியலையே. என்னோட எனர்ஜி லெவல் குறைஞ்சிட்டே போகுது. இந்த பக்கம் எக்ஸிட்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கமா போய் பாப்போங்க, இங்க என்ன இருக்குதுன்னு வேற தெரியலையே. ஓஹோ, ஸ்போர்ட்ஸ் டே போல. எல்லாரும் அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் டே வந்தவங்களாம் ரெஸ்ட் ரூம் போறதுக்காண்டி எங்கேயாவது டாய்லெட் செட் பண்ணிருப்பாங்க. நம்ம அங்க போவோங்க, கண்டுபிடிப்போங்க. ஓகே, கரெக்டா ஜப்ப போட்டு ஜப்ப. ஐயோ, பூ இருக்கு, அதை மிதிச்சிடக்கூடாது. மிதிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காலை அப்படி ஒரே வலுக்கா வலிக்கி நம்மள கீழே தள்ளிரும். நல்லா கரெக்டா போனோம். ஓகே, வந்தாச்சு. இது என்னடா குப்புற விழுந்து கிடக்குறாங்க மண்ணுக்குள்ள. என்னது தெரியலையே. அடடா. ஓஹோ, புதக்குழிங்க. எங்க பாருங்க எப்படி இறங்குறான் பாத்தீங்களா? நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்ச நேரம் நின்னோம்னா நம்மளே இப்படி உள்ள வச்சு இப்படி முக்கிரும். நல்லா கரெக்டா போகணும். இது ஸ்கூல் இல்லைங்க, பாத்ரூம் போக கூடாதுன்னு ஏதோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, உள்ள போய் மாட்டிக்கிட்டோமங்க. போச்சுடா. இந்த டைம் கரெக்டா போகணுங்க. என்னதான் பண்றதுங்க, பாத்ரூம் போறதுக்காண்டி இவ்வளவு அக்கப்புறப்படுத்துவாங்க நான் எதிர்பார்க்கல. என்னடா இதெல்லாம் ஸ்கூல் ஆடா, எலக்ட்ரிக் ஸ்கூல் ஆடுடா. வந்து அம்சமா முட்டுக்கிட்டேன் இவங்க கிட்ட. இந்த சென்ட் பாட்டில் எடுத்துட்டு போக ஆரம்பிப்போம். அந்த பக்கமா போகக்கூடாது, ஏன்னா மண் இல்லது. இது வந்து புதக்குழி. கரெக்டா அவங்க வரும் போக போகக்கூடாது. அங்க இங்கேயும் ஓடுறாங்க பாத்தீங்களா? இவங்க இந்த பக்கம் வந்தது நம்ம இந்த கொண்டுட்டாங்களா? போச்சுடா. இந்த டைம் கரெக்டா போனுங்க. இந்த புறம் பாருங்க, அவன் பின்னாடியே ஓடிட வேண்டிதான். இந்த ஒரு பம்கின் இருக்கு, அதை எடுத்துக்கிறோம். டிஷ்யூ பேப்பர் இருக்கு, அதையும் எடுத்துப்போம். பாருங்க, அங்க இங்கேயும் ஓடுறானுங்க. இவங்க பின்னாடியே ஓடிட வேண்டியதாங்க. ஏன்னா அங்க இருந்து வரோம் நம்மள. இங்க பாருங்க, 3 பேர் ஓடி வராங்க. எது நான் கவனிக்கல. கரெக்டா போனோம். இவன் என்ன பண்ணுவான்னா அப்படி சுத்தி இப்படி வருவான். அவன் இங்க வர்றதுக்குள்ள நம்ம அப்படி சுத்தி இங்க ஓடிடலாம். என்ன, ஐயோ வரான் பாருங்க, வரான் பாருங்க, அந்த வரான் பாருங்க. ஓடு 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 ஓடு, நிக்காத, ஓடிடு ஓடிடு. ஐயோ வர, இந்த பக்கம் ஓடு ஓடு. ஐயோ, அவங்கிட்ட எங்கடா போற? இந்த பக்கம் போடா, இந்த பக்கம் போடா. பாத்ரூம் தான் ஒரு சைடு நம்மள பாடா படுத்துதுன்னா, இவங்க வேற ஒரு சைடு நம்மள பாடா படுத்துறாங்க. தப்பிச்சிட்டாமா ஒரு வழியா? அப்பா, இது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவன் அந்த பக்கமா நின்றுவான்னு நினைச்சேன், அந்த பக்கமும் வந்துட்டான். ஐயோ, போச்சுடா. ஐயோ, இதுதான் பூ கிடையாது, விஷப்பூச்சி. பக்கத்துல போனாலே காலை லைட்டை படுத்துமே கொண்டுருதுங்க. கழுவுனா வேலை முடிஞ்சது. இதுக்கு ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க? ஓகே, வந்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த பக்கம் நேரம் போட்டிருக்கு. கரெக்டா ஜம்ப போட்டு போனுங்க. இங்க பாருங்க, சைக்கன்றா. இது ஸ்கூல் இல்லைங்க, பாத்ரூம் போட கக்கூஸ் ஏரியா போல. தெரியாம ஸ்கூல்ல வந்து கட்டி வச்சுட்டாங்க போல. பாருங்க எப்படி கண்ட்ராய் பண்ணி வச்சிருக்கோம்னா, பிள்ளைங்களாம் பாத்ரூம் போக கூடாம வச்சு இங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு செண்டு பாட்டில் இருக்க எடுத்துக்கிறோம். என்ன பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. ஐயோ, பெரிய பூ நம்மள துரத்துது. ஓடு ஓடு ஓடு. என்னங்க, திரும்பி பார்ப்போம், சின்னோண்டாயிட்டு. ஆட டம்மி பீஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பயங்கரமா ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு வழியா பாத்ரூம் கிட்ட வந்துட்டாங்க. இப்பதான் நம்மளுக்கு கண்ணெல்லாம் ரெக்க கட்டி விட்ட மாதிரி இருக்கு. கை கால்லாம் அப்படியே சிறகடிச்சு பறப்பாங்க. இது என்னது, மேல என்னமோ இருக்குது. ஐயோ, சொல்லி வாய மூடுறதுக்குள்ள மண்ணள்ளி போட்டாங்களே. அட கடவுளே, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஃப்ரெண்ட், வருத்தப்படாத ஃப்ரெண்ட். அங்க ஒரு ஜிம் இருக்கு, அங்க போய் பாரு. அங்க எது ரெஸ்ட் ரூம் கண்டிப்பா இருக்கும். நீ அந்த போய் பெயரலாம். நீயும் ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்ற பேக். ஆனா என்னால முடியாது. இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எதையுமே. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இல்லைன்னா அவுத்து விட்டுருவோம். வழி தெரியலங்க, வேற என்னங்க பண்றது? இது வேற நம்மள ஒரு சைடு பாடாப்படுத்துது. போக விட மாட்டுக்காங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆபத்து இருக்கலாம், 2 ஆபத்து இருக்கலாம். கால் வைக்கிற இடமெல்லாம் ஆபத்தா தான் இருக்குது. இங்க பாருங்க, எப்படி போனாலும் நம்மள மரியாதை பண்ணிடுறாங்க. இங்க என்ன ஒருத்தன் அழுதுட்டு இருக்கிறான். அடடா, அந்த பக்கம் ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் ஒரு பையனை நடந்துட்டு இருக்கான். அங்க பாருங்க, அங்கேயும் ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கு. ஓஹோ, காத்து வாக்குல 2 காதலா? அதான் கண்ணீர் விட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க போல. அழுங்க அழுங்க, நல்லா அழுங்க. உங்களுக்குலாம் நல்ல தேவைதான், அழுதுட்டு இருங்க. நாங்க அப்படியே ஜம்ப் பண்ணி போயிருந்தேன் நானு. கே, அழாதம்மா. அவன் ஏமாத்திட்டான்னு கவலைப்படாதம்மா. இதுக்கப்புறமா திருந்தி வாழ்றதுக்கு வழியை பாருமா. ஓகே, போவோம். ஐயோ, அந்த ஸ்லைடை தான் இருக்கு. ஸ்லைடை தொட்டக்கூடாது. ஸ்லைடை தொட்டோம் அப்படி நம்ம சாலியை முடிச்சுட்டோம். ஒரு வழியா தப்பிச்சு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓ, ஜம்பர் வச்சிருக்காங்க, அதை ஜம்ப் பண்ணி அப்படியே போயிட வேண்டியதான். ஐயோ, வலிக்கி விட்டுருச்சு. அந்த பூல தெரியாம மிஸ்டேன், வலிக்கி விட்டுருச்சு. கரெக்டா போவோம். ஓகே, கரெக்டா அந்த பம்கின்னெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படி ஜம்பா போட்டு போவோம். ஓகே, போகலாம். கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம்.
ருளியா வந்தாச்சு, இந்த ஃபேன் இருக்கு, வந்தாச்சு, அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு, அதையும் எடுத்துப்போம். இதுக்கப்புறம் எங்க போறது? இதுக்கப்புறம் ஜிம்முன்னு சொன்னாங்க, ஜிம் மாதிரியாங்க இருக்கு, எவ்வளவு தூரம் வந்துட்டோம் பாருங்க. நான் ரெஸ்ட் ரூமே இல்லைங்க. அட கொடுமையை என்ன சோதிக்கிறீங்கடா, என்ன போக வைக்காம விட மாட்டீங்க போல நீங்க. ஐயோ கடவுளே, நான் என்னதான் பண்றது? ஜிம்முன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமே கட்டி வைக்காம இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு உங்க கண்ணுக்கு தெரியுதா காய்ஸ்? காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிங்க காய்ஸ். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங்கடாங்க கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். அப்படி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். ஓஹோ, அந்த கண்டுபிடிச்சாங்க, அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அப்பாடா. ஐயோ அவசரம் தாங்க முடியலையே, இப்ப உடனே ரெஸ்ட் ரூம் போயாகணும், வண்டியை கிளப்பிடணும், இல்லனா நார் அடிச்சிடும், நம்ம வேகமா ஓடிடுவோம். ஐயோ நடந்துலாம் படியில போக முடியாது, இப்படி குறுக்குல போயிட வேண்டியதான். பா யாரா அவன் முரட்டால ஓடிட்டு இருக்கான்? உள்ள போய் என்னடா பண்ண? பாத்ரூமே நார் அடிச்சிட்டாங்க. என்னால சுத்தமா முடியல. இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையேங்க. ஹே ஃப்ரெண்ட், கவலைப்படாத. இந்த ஸ்கூல்ல லாஸ்ட்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க போனா உன்னால கண்டிப்பா போக முடியும். அவன் ஜென்ஸ் டாய்லெட் மட்டும்தான் போனான், இங்க லேடிஸ் டாய்லெட்டும் சேர்த்து கண்ட்ராய் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை அவன் பிறவே அண்டாவாய மாதிரி இருக்க போய் எல்லா பக்கமும் பரவிட்டு போல ஒரே பச்சை கலர் கேஸா வந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம்னா நம்மளும் அதே பச்சை கலர் கேஸை தான் வெளியிட ஆரம்பிச்சிருவோம். அதனால வேகமா ஓடி போய் பாத்ரூமை கண்டுபிடிக்கணுங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிடுவாங்க. டிஷ்யூ பேப்பரை மட்டும் சேர்த்து சேர்த்து வச்சிட்டு இருக்கிறோம். போவோங்க. ஐயோ போச்சுடா. இது என்னது குப்பை தொட்டி மாதிரி இருக்கு? இது என்னது? ஓஹோ, சமையல் செய்யற இடத்துக்கு வந்திருக்கிறோமா? அட கடவுளே, இங்க எனக்கு சாப்பிட்டதுக்கே வழி என்னன்னு தெரியல. அடுத்த ரவுண்ட் வேறையா? சாப்பிடுற மூட்லாம் இல்ல காசு. நான் போறேன், வேகமா போய் பாத்ரூம் போய் ஆகணும். ஐயோ இது என்னங்க ஸ்கூலு? எல்லா இடத்துலயும் கண்ட்ராபி பண்ணி வச்சிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு ரெஸ்ட் ரூமே இல்ல, இப்படி அடைச்சு வச்சிருந்தாங்க. பாத்ரூமுக்கு என்ன வாட்ச்மேன் போட்டு வச்சிருக்காங்க, இல்லைன்னா அவங்களே போய் நார் அடிச்சிருந்தாங்க. தண்ணி கூட ஊத்த மாட்டுக்காங்க காய்ஸ். அட கொடுமை. அதுக்குதான் டிஷ்யூ பேப்பரை வழியா வச்சிருக்காங்க போல. போற வழி ஃபுல்லா டிஷ்யூ பேப்பரா கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. வந்துட்டோம். அந்த ஒரு பம்கின் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். மேல போவோங்க. எங்க என்ன ஆபத்து இருக்குதோ தெரியலையேங்க. வழியே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. போற இடமெல்லாம் போர்க்களம் தான். ஹே ஃப்ரெண்ட், ஒரு வழியா நீங்க வந்துட்ட. கரெக்டா இந்த இதுல லாஸ்ட்ல ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுல போய் நீ உன் கடமைகளை முடிச்சிட்டு வெளியே வரலாம். கவலைப்படாம போ ஃப்ரெண்ட். ஆனா போற இடமெல்லாம் ஒரே போர்க்களமா தான் இருக்கும், நீ கவனமா போகணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா கிராஸ் பண்ணி போயிருவேன். ஏன்னா இது என் மான சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணுங்க. ஏன்னா நம்ம நார் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எல்லாரும் சொல்லியே சிரிச்சிருவாங்க. அதனால கவனமா போகணுங்க. இங்க உள்ள கேர்ள்ஸ் பாய்ஸ் முகத்துல நம்மளால முழிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கண்ட்ராய் பண்ணி வச்சிருவாங்க. ஸ்கூல் காலேஜ்ல அதானங்க ஒரு கொடுமை. ஐயோ ஜம்ப் பண்ணி போவோம். அடுத்து கொஞ்ச தூரம் தான், ஜம்ப போட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு, வழியா தப்பிச்சு வர போறோம். கீழே வேற அதுக்கு மேல கொடூரமா ஏதோ போயிட்டு இருக்கு. என்னடா ஆக்டோ பாக்ஸ்ல எதையோ தின்னுட்டு இருக்குது. அட கடவுளே, அது எதுன்னு தெரியலங்க. எதுவும் கன்றாவியா இருக்குமோன்னு வேற தெரியல. கவனமா போனோம். இங்க என்ன யானையோட தும்பிக்கையெல்லாம் பறந்து வந்துட்டு இருக்கு. அடடா, என்னமா யோசிச்சிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். கவனமா போனோங்க. எனக்கு கொஞ்ச தூரம் தான் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது? ஓ அந்த இருக்குதுங்க ஏரோ. அந்த ஏரோக்கு போகணும். அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துருவோமா வேண்டாமா? வேண்டாங்க, இருக்கிற அவசரத்துல அதை போய் எடுத்துட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், நேரம் எடுத்துரும். ஆனா நம்ம கரெக்டா அந்த செண்டு பாட்டில் எடுத்துக்கோங்க. செண்டு பாட்டில் நமக்கு கண்டிப்பா வேணும். எடுத்தாச்சு. ஒரு வழியா ஜம்ப் பண்ணி கீழே வந்துட்டோம். இதுல இருந்து நம்ம அங்க ஜம்ப் பண்ணிட்டோம்னா தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. அப்பாடா, எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா ஒரு மனுஷனுக்கு. அப்பா கஷ்டப்பட்டு பாத்ரூம் கிட்ட வர போறோம். கொஞ்ச தூரம் தான். இது என்ன இப்படி சுத்திட்டு இருக்குது? ஐயோ போச்சுடா, நம்மளை கொண்டுட்டாங்க. மறுபடி போவோம். லைட்டா எதையாவது கால் பட்டுட்டு நம்ம மரியாதை பண்ணிடுது. பச்சை கலர்ல இருக்கு, லைட்டுன்னு நினைச்சேன் நானு. ஆனா அது விஷவாயின்னு இப்பதான் தெரியுது. அது லைட்டா தொட்டதுக்கே நம்ம மரியாதை பண்ணி விட்டுருச்சு. இந்த டைம் கரெக்டா போனோம். இந்த டைம் கரெக்டா போய் சாம்ப போட்டு ஓடிட வேண்டியதான். டேய், பாத்ரூம்ல போய் பாத்ரூம் போகணும்னு நினைச்சது குத்தமாடா. போற இடமெல்லாம் கத்தியும் கடப்பாரையும் போட்டு வச்சிருக்கீங்க. உங்க ஸ்கூல்ல நாரடிக்க கூடாதுன்னு தானடா நான் போய் பாத்ரூம்ல போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்களே அதை நாரடிக்க வச்சிருவீங்க போல. வந்தாச்சு.
கொஞ்சம் தான் போயிரு அவ வந்துட்டாங்க. ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்துட்டாங்க ஒரு வழியா. 2 டைம் அது இது வந்து நம்மள போகலாம் பண்ணிட்டு, ஆனா இந்த டைம் யாரு நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது. எனக்கு யாருமே இல்ல. நம்ம கரெக்டா ஜாப்ப போட்டு போயிடலாம். ஐயோ போச்சுடா, ஒரு வழியா வந்துட்டோங்க. ஓஹோ, இதுல இப்ப செக் பாயிண்ட் இருக்குதுங்க. நான் நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது என்னது, அதை காட்டுறாங்க. வாழ்க்கையெல்லாம் தொடச்சிட்டு போவோம்னு சொல்றதுக்குள்ள அது வந்து அடைச்சுக்கிட்டுங்க. அட கொடுமையே, நம்மளால போகவே முடியாது போல. நான் என்னதான் பண்ண போறேனோ தெரியலையே. ஹே ஃப்ரெண்ட், டோன்ட் வரி. இந்த ஸ்கூல்லே லாஸ்ட்ல ஒரு பாத்ரூம் இருக்கு. அது கண்டிப்பா யாருமே இல்லாத இடத்துல இருக்கு. உன்னால கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக முடியும். இவ்வளவு தூரம் வர முடிஞ்ச உன்னால கண்டிப்பா அங்க போகவே முடியும். கண்டிப்பா அந்த இடத்துல போய் உன் கடமைகளை முடிச்சுக்கோ. கண்டிப்பா போ, அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும். போடா போடா. கண்டிப்பா ஃப்ரெண்ட், நான் போறேன். இங்க தெரப்பின்னு இருக்கு. சார் உள்ள வரலாமா? ஹே வா, ஏன் இவ்வளவு சோகமா வர? நான் காலையில இருந்து பாத்ரூம் போகணும்னு நினைச்சு ஆனா போகவே முடியல சார். எல்லா பாத்ரூமே அடைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு மனசெல்லாம் கவலையா இருக்குது. நானும் உன்ன மாதிரிதான் சின்ன பையனா இருக்கிறச்ச பாத்ரூம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டேன். யாருமே என்னை மதிக்கல, யாருமே எனக்கு பாத்ரூம் தரல. ஆனா ஒரு நாள் நான் என்னால முடிவெடுத்து பாத்ரூமை கண்டுபிடிச்சு பாத்ரூம் போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சிச்சு. நீ அதே மாதிரி நீனும் உன் முயற்சியை விட்டு கொடுத்துறாத. கண்டிப்பா உன்னாலையும் முடியும். நீ கண்டிப்பா தப்பிச்சு போய் அங்க இருக்கிற பாத்ரூம் போ. அப்பதான் உன் பேரும் புகழும் இங்க பரவும். ஆனா போற வழியில நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஆனா நீ இவ்வளவு தூரம் வந்த உன்னால கண்டிப்பா அங்கேயும் தப்பிச்சு போக முடியும். வெல்டன், போயிட்டு வா, வென்று வா மகனே, வென்று வா. என்னங்க இது, பாத்ரூம் போறதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறான். பாத்ரூம் தானடா போறேன். ஒர்க் அவுட் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு போறாங்க. பாத்ரூம் போறதுக்கு இவ்வளவு ஒர்க் அவுட் ஆகும். இங்க பாருங்க, பூலாம் வருது. அட கடவுளே, எவ்வளவு தூரம் வர வேண்டியது இருக்குங்க. இங்க வந்தாதான் ஸ்டாஃப் ஒன்லி ரெஸ்ட் ரூமா, அதுவும் தங்கத்திலே செஞ்சிருக்காங்க அந்த ரெஸ்ட் ரூமு. ஓகே, நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் போக பார்க்க, அவனுக்கு முன்னாடி நம்ம பேரணுங்க. கரெக்டா ஜப்பனி போடுறா கைப்பிள்ள. ஐயோ, நல்ல வலிக்குங்க, அவன் விழுந்துட்டான். இப்ப நம்ம அந்த கேப்ல கீழே விழுந்துட்டோமா, போச்சுடா. இந்த டைம் அவன் பாருங்க செத்து விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டா பேரணும். ஐயோ, ஜம்ப போட்டு போயேண்டா, ஏன்டா நின்றுட்டு இருக்கிற. கரெக்டா வந்துட்டோங்க. அந்த ஒரு செண்டு பாட்டில் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஓஹோ, இந்த செண்டு பாட்டில் எதுக்குன்னு இப்பதாங்க தெரியுது. இந்த மேம் அழிக்கிறதுக்கு தான். அந்த மேம் யாரையுமே ஸ்கூலை விட்டு பாத்ரூம் போக விட மாட்டுக்கால. அங்க பாருங்க, வெடிச்சு செதறிட்டா. ஐய, எல்லாரு மேலேயும் ஒரே அசிங்கம் ஆகி போச்சுங்க. நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோம். ஒரு வழியா நம்ம தப்பிச்சு வந்துட்டோங்க. அவளை கொன்னுட்டோம். இதுக்கப்புறம் யாருமே பாத்ரூம் போக கஷ்டப்பட மாட்டாங்க. நம்ம செஞ்சதுனால அவளை கொன்னுட்டோம். அதனால இனிமே யாருமே பாத்ரூம் போக கஷ்டப்பட மாட்டாங்க. ஐயோ, இதுவரை தொடுறதுக்குள்ள நம்மளை கொன்னுருதே. என்னங்க இது, பூதானே வேற எதுமா? எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த மாதிரிங்க பண்ணுது. பாருங்க, அவன் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டான். அவனை அப்படியே ஒரே அடியை அடிச்சு ஏத்திட்டாங்க. இது என்னடா பச்சை கலர்ல ஏதோ வருது. ஓஹோ, நம்மளுக்கு பாத்ரூம் ரொம்ப அர்ஜென்டா வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பச்சை கலர்ல பின்னாடி ஏதோ புகை விட்டுட்டு வரான் இவன். அட கொடுமையே, அடடடடா. அவனை காணுமங்க. அவன் தப்பிச்சு போயிட்டானா இல்ல மரியாதை ஆயிட்டானா என்னன்னே தெரியலையே. நம்ம ஒளிஞ்சு போலாம், அப்பதான் நம்மளால போக முடியும். எங்க அவனை காணும்? சரிங்க, ட்ரெயின் விட்ட மாதிரி விடுது. கரெக்டா போகணுங்க. இதுலயே போயிடலாம். நம்ம ஒரு பயந்தாங்குழி பக்கடா குளிப்பிய நக்கடான்னு இருக்கிறோம்ல, அதனால மெதுவா போவோம். வேற என்ன பண்றது, வந்துட்டோம். ஒன்னே ஒண்ணுதான் வந்தாச்சு. ஓகே, போக ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? இன்னும் காத்து வந்துகிட்டே இல்லாம இருக்குது. ஓகே, வந்தாச்சு. இதுக்கப்புறம் பூ வராது. நம்ம கரெக்டா அந்த கேப்ல தப்பிச்சு போயிடணும். பாருங்க, ஸ்கேட்டிங் மாதிரி ஏதோ போகுது. அந்த கேப்ல ஓடிடணும். அதுல மாட்டணும்னா நம்மள ஒரே ஏத்திரும். ஓகே, தப்பிச்சிருந்தாச்சு. தண்ணி தானே மிச்சிடாதீங்க, தண்ணிலையும் மரியாசல் ஆயிருவோம். இந்த பக்கமும் கரெக்டா ஜம்ப் பண்ணி ஓடிடணுங்க. வந்துட்டோம் காய்ஸ் ஒரு வழியா. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும்.
கரெக்டா வந்துட்டோங்க பக்கத்துல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஜம்ப் பண்ணி போயிட்டோம்னா போதும். இப்படி நாரடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கும் சமாதி கட்டிடுவாங்களே. அட கடவுளே, கடவுளே, என்னால முடியலங்க. எவ்வளவு ஜம்ப் பண்ணாலும் கிராஸ் பண்ணியே போக முடியல. ஐயோ, நம்மள சோதிக்கிறதுக்குன்னே எல்லாம் நடக்குதே. நான் என்னதான் பண்ணுவேன்? எப்படி தப்பிச்சு போவேன்? ஐயோ, வந்துட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான். ஐயோ, தப்பிச்சு வந்தாச்சு. அப்பாடா, தப்பிச்சிட்டாங்க. இன்னும் இது ஒண்ணுதான். இங்க தப்பிச்சு போயிட்டோம்னா அது ஓரளவுக்கு ஈஸி தாங்க. இது அப்படியே ஸ்லைடு மூவ் ஆயிட்டே இருக்க போய் நம்மளால போக முடியலையே. அடடடா, மறுபடியும் மீண்டும் மீண்டுமா முதல்ல இருந்தா? அடடா, நாங்களுக்குள்ள ஏதாவது இருக்குன்னு நினைச்சேனே. ஐயோ, நம்மளுக்கு சமாதி கட்டாம விட மாட்டான் போலயே இவன். ஐயோ, போச்சுடா. இந்த டைம் அது கரெக்டா போயிரு. ஐயோ, போச்சு போச்சு. ஐயோ, எப்படியாவது தப்பிச்சு போடா. அட கடவுளே, நம்மளுக்கு சமாதி கட்டாம விட மாட்டாங்க போல. ஐயோ, ஜம்ப் பண்ணிட்டேன். ஒன்னே ஒண்ணுதான், ஜம்பே. ஐயோ, போச்சுடா. நம்மளுக்கு சமாதி கட்டிட்டாங்க. அது எதனால அப்படின்னா பூலே நம்மளுக்கு சமாதி கட்டிட்டாங்க. நம்ம அதுலயே அப்படி மரியசல் ஆயிட்டோம். கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டிங் டாங் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா, பை, see you guys.